எவனா இடிச்ச வேணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கா? ஏன் இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறீங்க? உங்க வாயில நல்ல வார்த்தை வராதா? எதுக்கு உங்களை எல்லாம் ஜெயில இருந்து வெளிய விட்டாங்கன்னே தெரியல. ஓ, நாங்க ஜெயில இருந்து கஷ்டப்படணும். மகாராணி நீங்க எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு சுகபோகமா வாழ்வீங்க அப்படிதானே? ஏய், நான் தான் உன்னை மலையில இருந்து தள்ளி விட்டேன்னு எதுக்குடி எங்க அப்பா கிட்ட சொன்ன? நீ செஞ்ச வேலைக்கு இப்பயே உன் சங்க அறுத்து போட்டுட்டு போக எவ்வளவு நாண்டி ஆகும்? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தாண்டி. என்னடி பாக்குற? என் நண்பன் விக்ரம் அவங்களோட பங்களால என்ன தங்க வச்சிருக்காங்கடி. ஏய், என்ன ராஜ மரியாதையோட நடத்துறாங்க தெரியுமா? வரப்போற எலெக்ஷன்ல விக்ரமோட மாமா சொல்லிருக்காரு, என்னை எதிர்த்து என் அப்பனால ஜெயிக்கவே முடியாது. இத நான் சொன்னேன்னு போய் அந்த ஆள் கிட்ட சொல்லிடு. ஏன் இப்படி கெட்டவங்களோட சேர்ந்துகிட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? மாமா அப்படி என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணாரு? அவர் உங்களை நல்லா தானே வச்சுக்கிட்டாரு. அவரு எனக்கு துரோகம் பண்ணாதனாலதான் நான் அவருக்கு திருப்பி துரோகம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. உங்க மூத்த புள்ள தேனக்கா ஏதோ மிரட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா? படுபாவி இங்கே வந்துட்டானா? உங்க அண்ணன் திருந்தவே மாட்டாரா? அப்பா தென்னர் அண்ணனுக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அப்பெல்லாம் திருந்தாதவ இதுக்கு மேலயா திருந்த போறா? அப்பா அதனாலதான் அண்ணனை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாரு. தேனக்காவை பழி வாங்கணும்னு தென்னரசு சொல்லிட்டே திரியறாரு. தென்னர் அண்ணன் இடத்துல இருந்து நான் தான் கட்சி வேலையெல்லாம் பாக்கணும்னு தலைவர் சொல்லிட்டாரு. அப்பா இந்த தேர்தல ஜெயிக்கிறது என் கையில தான் இருக்குன்னு தலைவர் சொல்லிட்டாரு. எங்க கட்சியில இளைஞர் அணி தலைவர் பொறுப்பை கொடுக்கறேன்னு தலைவர் உறுதி கொடுத்திருக்காரு. நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். அப்போ கட்சி தலைவர் சொன்னதுக்காக மறுபடியும் அரசியல்ல இறங்க போற அப்படிதானே முடிவு பண்ணிட்டேன்னா? என்ன சக்தி இவ்வளவு கோவமா பேசுற?